திருச்சிற்றம்பலம். மகாசன்னிதானங்களின் திருவடி மலர்களை முக்கரணங்களாலும் பணிந்து வணங்குகின்றேன். மெய்கண்டார் குருபூசை பெருவிழாவினை முன்னிட்டு மெய்கண்ட தேவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதேபோல மெய்கண்ட தேவருடைய பிரதான மாணவராகிய அருள்நந்தி தேவர், அவர்களுக்கு பின் தோன்றிய மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் என அவர்களுடைய அருள் வரலாறுகளை எல்லாம் சிந்தித்து சிவஞான போதம் ஆகிய திராவிட வேதத்தின் தன்மையை நாம் மிகவும் போற்றி அதன் சிறப்புகளை எல்லாம் வருகின்ற நாட்களில் சிறப்பாக காண இருக்கின்றோம். மெய்கண்ட தேவர் பெருமான் மேருமலையை வில்லாக வளைத்தருடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சான்றோர்கள் வாழும் நடுநாட்டில் அந்த பெருமான் உடைய பல தளிகளும் விளங்கும் அந்த நடுநாட்டில் அவதரித்தவர்கள். அவர்களுடைய தந்தையார் பெயர் அச்சுத களப்பாளர் என்பது. அவர்கள் காராளர் குலத்திலே, வேளாளர் குலத்திலே அவதரித்தவர்கள் மெய்கண்ட தேவர் பெருமான். அங்கு நிவா நதி என்ற ஒரு நதி உண்டு. அது மிகுந்த புகழ் மிக்கது. தேவர்களும் வந்து அதில் நீராடுவார்கள் என்றால் அதனுடைய சிறப்பை யாராலும் இவ்வளவு என்று அளந்து கூற முடியாது. அப்படி சிறப்பு மிக்க நிவா நதியின் கரையிலே, வடகரையிலே விளங்கக்கூடிய கடந்தை மாநகரம், அதை இக்காலத்தில் அதனை பெண்ணாகடம் என்று வழங்குகின்றார்கள். அந்த கடந்தை மாநகரத்திலே அவர்கள் அச்சுத களப்பாளர் என்னும் ஒரு தெய்வீக நலம் பொருந்திய சான்றோருக்கு மகவாக தோன்றியவர்கள் மெய்கண்ட தேவர் பெருமான். நெடுங்காலமாக அவர்கள் அச்சுத களப்பாளர் வேளாள குலத்தில் தோன்றியவர்கள். அவர்களுக்கு மிகுந்த செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக இத்தனை செல்வங்கள் இருந்தும் எல்லாவற்றிற்கும் தலைமை செல்வமாக விளங்குவது மழலை செல்வம். அதை சந்தான பாக்கியம் என்று வழங்குகின்றார்கள். அந்த மழலை செல்வம் இல்லாததனாலே, குழந்தை பேர் இல்லாததனாலே அவர்கள் மிகவும் வருந்துகின்றார்கள். வருந்தி தாம் சென்று தங்கள் குலகுருவாக விளங்குகின்ற சகலாகம பண்டிதர் ஆகிய பெருந்தகையை திருவடிகளை பணிந்து, எம்பெருமானே, இந்த குறை, இந்த பிள்ளை இல்லாத குறை நீங்க அருள் செய்ய வேண்டும் என்று தாழ்பணிந்து கேட்கின்றார்கள். அருள்நந்தி தேவராகிய அந்த எம்பெருமான் அவர்கள் திராவிட வேதமாகிய தேவார ஏடுகளிலே கயிறு சாற்றி பார்க்கின்றார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருவெண்காட்டு இறைவனை பாடிய பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினுள் உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோடு மைபங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவனை என்னும் ஒரு பாடல் வருகின்றது. அதை பார்த்து அந்த தெய்வீக குறிப்பை உணர்ந்து பிள்ளையிடும் உள்ள நினைவு ஆகியவே வரம் பெறுவர் என்று வருவதனாலே உனக்கு இந்த பிறவியில் பிள்ளை பாக்கியம் உண்டு, இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய தேவார கருத்தின்படி என்று அவர்கள் திருக்குறிப்பு கண்டு சொல்கின்றார்கள். அதனால் நீ சென்று திருவெண்காட்டு பெருமானை வழிபட்டு அங்கு சில காலம் தங்கி இருந்து விடாது அந்த பெருமானை தியானித்துக் கொண்டிருப்பாய் என்று அவர்கள் உத்தரவு வழங்குகின்றார்கள். இவர்கள் அச்சுத களப்பாளர் பிரானும் வணங்கி விடைபெற்று கொண்டு, குருநாதரிடம் விடைபெற்று கொண்டு அவர்கள் சோழ நாட்டிலே விளங்கும் நம்முடைய திருவெண்காடாகிய பதியை அடைந்து அங்கு எம்பெருமானை தொழுது, எம்பெருமானே, சுவேதவனம் பெருமானே, வெண்காட்டப்பனே என்று தொழுது அங்கு குருநாதருடைய அறிவுறுத்தலின்படி அங்கு 3 தீர்த்தங்கள் உண்டு. இறைவன் எப்படி சோம சூரிய அக்னி நேத்ராய நம என்று வருகின்றதோ இறைவனுடைய புகழ், அதுபோல இறைவனுடைய 3 கண்களின் அம்சமாக விளங்கும் முக்குளங்கள் அங்கு விளங்குகின்றன. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்பன. அந்த 3 தீர்த்தங்களிலும் நீராடி இப்பொழுதும் எம்பெருமானாக இருக்கக்கூடிய ஸ்வேதவன பெருமானையும் பெரிய நாயகி என்று பெயருடைய பிரம்ம வித்யா நாயகியையும் வழிபடுபவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி வெகு காலம் கடந்து வருகிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கை மெய்யென நம்பி அவர்கள் அப்படி ஒரு விடாத ஒரு தவம் போல எம்பெருமானுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் அவர்களை கனவில், அச்சுத களப்பாளருடைய கனவில் தோன்றி, இந்த பிறவியில் உனக்கு இந்த புத்திரப்பேறு இல்லை என்று அருள் வழங்குகின்றான். அப்படி கனவில் அவன் எழுந்தருளி இவ்வாறு திருவாய் மலர்ந்தருளியவுடன் கனவிலேயே இவர்களும், எம்பெருமானே, நான் திராவிட வேதமாகிய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு பிள்ளைப்பேறு உண்டாகும் என்று எங்களுடைய குலகுரு மூர்த்திகள் சொல்லியதை அப்படியே சத்தியம் என நம்பினேன்
என்று அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். ஞானசம்பந்தர் தேவாரம் சிவாமிர்தமாக இருப்பது. அவர்கள் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை திராவிட வேதம் என்று சொல்வார்கள். எப்படி எம்பெருமாட்டி சீர்காழிப்பதியிலே அவர்கள் சிவஞானம் குழைத்து பிள்ளையாருக்கு தன்னுடைய முலைப்பாலை பொற்கிணத்தில் ஊட்டினார்கள். பூவான் மலிமணி நீர் பொய்கை கரையினில் பாவான் மொழி ஞானப்பால் உண்டு நாவான் மரித்து எம் செவி அமுதாய் வார்த்தபிரான் தண்டை வெறித்தன் கமலமே வீடு என்று நால்வர் நான்மணி மாலையிலே நம்முடைய வெள்ளியம்பலவான முனிவருடைய மாணாக்கராகிய கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் பாடுகின்றார்கள். பொய்கை கரையில் பிரம்மதீர்த்த கரையிலே எம்பெருமாட்டியால் சிவஞானம் குழைத்து தன் எம்பெருமாட்டியினுடைய முலைப்பால் அருந்தி அவர்கள் நயமாக பாடுகின்றார்கள். அவர் ஞானசம்பந்த பெருமான் அந்த சிவஞானம் குழைத்த எம்பெருமாட்டியுடைய அந்த திருமுலைப்பாலை அருந்தாமல் அதை நாவிலேயே அதை நிறுத்தி நமக்கு நம்முடைய செவியில் வார்ப்பதற்காக தேவாரமாகிய அமிர்தமாக பொழிந்து விட்டார் என்ற அப்படிப்பட்ட சம்பந்த பெருமானுடைய திருவடிகளே நமக்கு முக்தி மோட்சம் வீடு பேராக இருப்பன என்று நாவான் மரித்து எம் செவி அமுதாய் வார்த்த பிறன் எம்பெருமாட்டியுடைய திருமுலைப்பால் தான் நமக்கு செவியமுதமாக இருக்கக்கூடிய தேவாரம் என்று கற்பனை களஞ்சியத்து சுவாமிகள் பாடுகின்றார்கள். அப்படி அவருடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியே தான் வீடு பேராக மோட்சமாக இருப்பது என்று பாடுகின்றார்கள். அப்படி தெய்வத்தமிழ் வாக்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திர நூலாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் நம்பிக்கை வைத்தேனே என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எம்பெருமான் அதனை செவிமடுத்து, சரி, நீ ஞானசம்பந்தனுடைய தேவாரத்தில் நம்பிக்கை வைத்தாய், அதனால் உனக்கு ஞானசம்பந்தன் போலவே ஒரு புத்திரன் தோன்றுவான் என்று அவர்கள் எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருளி திருவுருகு கனவில் வெட்டி மறந்தவர்கள் என்றார்கள். அச்சுத கடப்பாளர் மிகவும் மகிழ்ந்து எம்பெருமான் காலையின் நேரத்தில் எழுந்து சென்று முக்குளத்தில் நீராடி சுவேதவன பெருமானாக இருக்கக்கூடிய வெண்காட்டு பிள்ளையாரை வெண்காட்டு இறைவனை சென்று வழிபடுகின்றார்கள். அப்படி வழிபடும் காலத்திலே அவர்களுடைய அச்சுத கடப்பாளருடைய துணைவியார் அவர்கள் கருத்தரிக்கின்றார்கள். கருத்தரித்து 10 மாதங்கள் அந்த கரு வளர்கின்றது. வேத நெறி தழைக்க சைவத்துறை விளங்க ஞானசம்பந்த பெருமான் தோன்றியதைப் போல வேத நெறி தழைக்க சைவத்துறை விளங்க மந்தபரிபாகரும் நல்ல அத்துவித உண்மையை உணர எல்லா உலகங்களும் குதூகலிக்க சிவனடியார்களிடத்தில் ஞானமும் ஆனந்தமும் உண்டாக உலகங்கள் எல்லாம் தென்திசையே சிறந்தது என்று கொண்டாட மெய்கண்ட தேவர் பெருமான் அவதரித்தருள்கின்றார்கள். அவர்களை கண்டவுடன் வெண்காட்டு பெருமானுடைய கருணையால் பிறந்தவன் இவன் என்று உள்ளம் மகிழ்ந்த அச்சுத கடப்பாளர் பிரான் அவர்களுக்கு வெண்காட்டு இறைவன் திருநாமத்தையே ஸ்வேதவனன் என்று சமஸ்கிருத பெயராக வைக்கின்றார்கள். ஸ்வேதவன பெருமாள் என்று அழைக்கின்றார்கள். பெருமாள் என்பது பெருமைக்குரிய ஆள் என்பது பெருமாள் என்பது அது திருமாலுடைய திருநாமம் என்று கொள்ள வேண்டியதில்லை. ஸ்வேதவன பெருமாள் என்று அழைக்கின்றார்கள். அதனால்தான் அருணகிரிநாத பெருமானும் வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே என்று பெருமாளே என்றே பாடுகின்றார்கள். அது திருமாலுடைய திருநாமம் அன்று. திருமாலும் பெருமைக்குரியவன் என்பதாலே அந்த திருநாமத்தால் திருமாலை அழைக்கின்றார்களே ஒழிய அது பொதுவான திருப்பெயர் தான். அப்படி ஸ்வேதவன பெருமாள் என்று திருநாமம் விட்டு அழைக்கின்றார்கள். முறைப்படி அங்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் அவர்கள் பிள்ளை பேற்றிற்காக செய்து வெண்காட்டு பெருமானை மீண்டும் அங்கு பலகாலம் தங்கி இருந்து வழிபட்டு அவர்கள் வேண்டிக் கொண்ட நேர்ச்சிகளை எல்லாம் செய்து அந்த பெருமானிடமிருந்து விடை பெற்று கொண்டு அவர்கள் திருவெண்ணெய்நல்லூர் என்னும் பதிக்கு எழுந்தருள்கின்றார்கள் மூவரும். திருச்சிற்றம்பலம்.